எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல தக்காளி கோதுமை தோசை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறது. 3 to 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம தோசை செஞ்செடுக்கிறது. அதுக்காக 3 மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. அது மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு நல்லா அரைச்செடுக்கணும். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 1/4 கப் அளவுக்கு போதும் கட் பண்ணும்போது அது சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கு. ஒரு சின்ன பீஸ் 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சேர்த்துருக்கு. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 வரமிளகாய் கூடி சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கு. 2 கப்பு சொல்லும்போது நம்ம இது கூட கொஞ்சம் அரிசி மாவு கூடி சேர்க்கிறேன். அப்போ 3 to 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு இருக்கும். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு இடியப்பத்தோட அரிசி மாவு அதுவும் சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி நல்லா கலந்தெடுத்து விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இதே மாதிரி கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் 1/2 கப்பு மினிமம் நமக்கு தேவைப்படும். இல்லை இருந்தால் தக்காளி கூடி சேர்க்கும்போது இது இந்த கோதுமை தோசை லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். நான்ஸ்டிக் பேனில் தான் நம்ம இந்த தோசை செஞ்செடுக்கிறது. பேன் மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணியிருக்கு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கல, மீடியம் ஃப்ளேமில் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கு. ஒரு சைடு இதே மாதிரி நல்லா வெந்து வரும்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றி இருக்கிறது. நெய் ஊற்றிடலாம், தேங்காய் எண்ணெய் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வெந்து ஒரு கோல்டன் கலர் வரும்போது எடுத்துக்கலாம். இந்த கோதுமை தோசைக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற சைட் டிஷ் தேங்காய் சட்னி தான். நான் இது கூடவே ஒரு தேங்காய் சட்னி கூட ரெடி பண்ணி எடுத்துருக்கு. தக்காளி சட்னி அந்த மாதிரி எதுவுமே வேணும்னு சொல்லி இதில் ஆல்ரெடி நம்ம தக்காளி அந்த ஸ்பைசஸ் அந்த ஸ்மெல்லு அந்த மனம் எல்லாமே இருக்குது. அதனால நல்ல டேஸ்டியாக இருக்கிற மைல்டாக இருக்கிற தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.